பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பில் பக்கம் 18 சூரா பக்ராவுடைய 18வது பக்கத்தை பேஜ் நம்பர் 18 இப்போது நாம் பார்க்க போகிறோம். சென்ற பக்கம் 17வது பக்கம் 4 செய்திகளை நாம் பார்த்தோம். 17a யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டது, மாறி மாறி அவர்கள் பேசிக்கொண்டது 17a. 17b பள்ளிவாசலை விட்டு தடுக்கக்கூடிய அநியாயக்காரர்கள், இது பற்றியான ஒரு பெரிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். 17cல அல்லாஹ்வுக்கு மகனை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்கள், அந்த விஷயத்தை பார்த்தோம். 17d கடைசியாக அறிவிலிகள், அதாவது அல்லாஹ் எங்களோடு நேரடியாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள், அதை பற்றி அல்லாஹ் தஆலா கண்டித்தது. இதையெல்லாம் நாம் 17வது பக்கத்தின் 4 செய்திகளாக 17 ABCDயாக பார்த்தோம், கற்றோம். அதை கடக்கிறோம். இப்பொழுது 18வது பக்கம். இந்த 18வது பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு 4 செய்திகளை தருகிறது. எப்படி 17வது பக்கத்தில் 7 வசனங்கள் படித்தோமோ, அதே போன்ற 18வது பக்கத்திலும் 7 வசனங்களில் நாம் 4 செய்திகளை பார்க்க போகிறோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு, சஹாபாக்களை கொண்டு அவங்க திருப்தி பெற மாட்டாங்கிறது ஒரு விஷயத்த சொல்றான். அது இன்னொரு மேட்டர் அதுல இருக்கு, 2 வசனம் இருக்கு அதுல. அடுத்தது 18b பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நியமத்துக்களை எல்லாம் எடுத்து நினைவு கூறுகிறான். ஆல்ரெடி வந்த வசனம் தான் ஓரிரு வார்த்தைகள் மாற்றத்தோடு வருது. அடுத்து 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சோதனைகளை பத்தி 18c. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாப்டர் இங்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் அது தொடர்ச்சியாக வரும் அடுத்த பக்கங்களுக்கும். அடுத்ததாக இறை இல்லம் காபா மற்றும் அந்த நகரத்தை, மக்கா மாநகரத்தை பற்றி அவர்கள் செய்த ஒரு துவா, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. தான் 18ABCD. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வகுப்பு, சென்ற வாரம் திங்கள் புதன், அடுத்து கடந்த திங்களுடைய வகுப்பு எல்லாமே சற்று நீளமான வகுப்புகளாக ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 5 நிமிஷம் 55 நிமிஷம் 58 நிமிஷம் அந்த மாதிரி. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வகுப்புகளில் இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 45 நிமிஷத்தை மெயின்டைன் பண்ண நான் முயற்சி செய்கிறேன். கூடுதலான விளக்கங்கள், அதிகமான விளக்க உரைகள் வரும் பொழுது அதை படிச்சுட்டு சொல்லாமல் போகிறதுக்கு மனசு வர மாட்டேது. உங்ககிட்ட நான் உட்காரத வேண்டுமானால் நான் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கலாம். பட் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இதற்காக எடுக்கக்கூடிய குறிப்புகள், இதற்காக செலவு பண்ணக்கூடிய நேரம் இதை விட 2 மடங்கு கூட மேல கூட ஆகுது சில நேரத்துல. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய தகவல்கள், தஃப்சீர்களை தோண்ட அல்லாஹ்வுடைய கிருபையில கிடைச்சிட்டே இருக்கு. சரி, இன்ஷா அல்லாஹ். இருந்த போதிலும் அதாவது உங்களுடைய ஆர்வம், அதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு, எவ்வளவு நேரம் நடத்தலாம்னு நீங்க கேட்பீங்க. இருந்த போதிலும் யாருக்கும் சிலருக்கும் அது சிரமம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு 45 மினிட்ஸை இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மெயின்டைன் பண்ணலாங்கிற திரும்ப ஒரு முயற்சியை நான் கையில் எடுத்திருக்கேன். யாரும் நமக்கு கட்டளை இடலை, யார் அது ஒரு சிரமமாக இது வரைக்கும் சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் தான் நான் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் யூடியூப்லேயும் சரி, தனிப்பட்ட முறையில் சில அன்பர்கள் அனுப்பக்கூடியதும் சரி. இருந்த போதிலும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நம்ம நேரத்தை அனுசரிக்கணுங்கிறது, கருத்தில் கொள்ளணுங்கிறது ஒரு எண்ணமாக நான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கிறேன். அல்லாஹ் போதுமானவன். சரி, விஷயத்துக்கு போவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير. 120வது வசனம். இந்த வசனத்தின் பின்னணியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். முதல்ல பொருள் பாருங்க. வலன் தருதா அன்கல் யஹூத். ரதிய யருதா என்றால் பொருந்தி கொள்ளுதல். அந்த ரதி யருதாக்கு பிறகு ஐன் எனக்கூடிய வார்த்தை வரும். ரதி அல்லாஹு ஐன்ஹு, அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக நம்ம சொல்றோம்ல. லன் என்றால் ஒருபோதும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். தருதா அன்கல் யஹூத், அல்லாஹ் தஆலா சமூகத்தை, கூட்டத்தை சொல்லும் பொழுது அவர்களை பெண்பாலாக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். அல்லாஹ் அதே மாதிரி குர்ஆன்ல பயன்படுத்துறான்னு சொன்னான். அப்ப யஹூத், யூத கூட்டம், லன் தருதா அன்க நபியே, உம்மை அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள், உம் விஷயத்தில் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். வலன் நஸாரா, இன்னும் கிறிஸ்தவர்களும், அதான் யூதர் கிறிஸ்தவர்களும் திருப்தி அடைய மாட்டார்கள். நம்ம டாபிக் கொடுத்தோம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபியே உம்மை கொண்டு அவர்கள் உம் விஷயத்தில் திருப்தி அடையவே மாட்டாங்க. எதுவரை? ஹத்தா, எதுவரை எனில் தத்தபிஅ, நீர் பின்பற்றும் வரை. இத்தபஅ பின்பற்றினான், எத்தபியு பின்பற்றுகிறான், தத்தபிஉ நீர் பின்பற்றுகிறீர்,
நீங்க பின்பற்றீங்க. ஹத்தா என்பது ஹுரூஃப் நாசிபா, வினைச்சொல்லுக்கு நசபு வழங்கக்கூடியது, ஃபத்ஹா கொடுக்கக்கூடியது. அதனால தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களின் மார்க்கத்தை, அதாவது யூதத்துவத்தையோ அல்லது கிறிஸ்துவத்தையோ நீங்க பின்பற்றாத வரைக்கும், அந்த மதத்துக்கு நீங்க திரும்பாத வரைக்கும் உங்க விஷயத்துல அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதாவது வேதக்காரர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு எவத் அஹதுஹும், அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன ஆசைப்படுறாங்க, லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு உங்களை காஃபிர்களாக திருப்பிட முடியாதா என்று ஆசைப்படுறாங்கிறதுலாம் முந்தைய பக்கத்துல வந்துச்சுல. ரசூலுல்லாஹ்வும் இஸ்லாத்தை விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, இனிமே நான் இந்த இஸ்லாத்துல பயணிக்க போறதில்ல, நான் உண்மையான மார்க்கம் யூதம் தான், யூதத்துவம் தான், நான் யூதனை மாற போறேன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு இவங்களுக்கு சில எதிர்பார்ப்பு, மனப்பால். கிறிஸ்துவம் தான் உண்மையான மார்க்கம், அவங்க பின்னாடி போயிறேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், போல் நபியை கூறி விடுவீராக, இன்ன ஹுதல்லாஹி வல் ஹுதா, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் உண்மையான நேர்வழியாகும். அதாவது இஸ்லாம் தான். எந்த ஒரு நிலைப்பாட்டின் மீது இருக்கிறேனோ, எதன் பக்கம் இப்போது நான் அழைக்கிறேனோ அதுதான் நேர்வழி, அதுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழியாகும். இன்ன நிச்சயமாக ஹுதல்லா, அல்லாஹ்வின் நேர்வழி, அல்லாஹ் கொடுத்த நேர்வழி இருக்கிறது, ஹுவ அதுதான் அல் ஹுதா, நேர்வழியாகும். இப்ப அல்லாஹ் தஆலா எது நேர்வழிங்கிறான், எது சத்தியமான மார்க்கம், எது சத்தியமான வேதம், அல் குர்ஆனும். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஷரியத்தின் பக்கம் அழைக்கிறார்களோ அதான் சத்திய மார்க்கம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி போக போவதில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு செய்தியா சொல்றான். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நிலை என்ன, வல இன் ஒரு வேலை என்று பொருள். இன் என்றால் இஃப், வல இன் ஒரு வேலை, இத்தபஅத நபியை நீர் பின்பற்றினால், நீர் பின்பற்றி விட்டால், அஹ்வாஅஹும் அவர்களுடைய மன விருப்பங்களை, அவர்களின் மார்க்கத்தின் கூட அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஏன்னா அவங்க மார்க்கமா பின்பற்றுவது என்பது அவங்க மனோ இச்சைகளை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. உண்மை மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க, உண்மை வேதத்தை அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மாத்தி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் வார்த்தை பாருங்களேன், வலையின் இத்தபஅத மில்லத்தஹும்னு சொல்லியிருக்கலாம், வலையின் இத்தபஅத அஹ்வாஅஹும் அவர்களின் மன விருப்பங்களை, மனோ இச்சையை, டிசைர்ஸ்னு அர்த்தம், அவங்களுடைய மன இச்சையை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா, இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்க அதன் பின்னாடி போயிட்டீங்கன்னா, பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், ஞானம் உங்களுக்கு கிடைத்த பிறகு, இல்ம் என்பது சரியான கல்வி, பஅத பின்னர், அல்லது எந்த ஒன்று ஜாஅக மினல் இல்ம் கல்வியிலிருந்து என்ன ஒன்று உம்மிடத்தில் வந்து விட்டதோ, குர்ஆனும் குர்ஆனுடைய போதனையும் மார்க்கத்தினுடைய ஞானங்களும் உங்களுக்கு வந்த பிறகு நீங்க அவங்க மார்க்கத்தை பின்பற்றி அவங்க மனைவிச்சு பின்பற்றி ஒருவேளை போயிட்டீங்கன்னா, மாலக் நபிய உமக்கு கூட இல்லை, மா என்றால் இந்த இடத்துல இல்லை, லக்க நபி உமக்கு இல்லை, மினல்லாஹ் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து, அல்லாஹ்விடமிருந்து மின் வலியும் வல நசீர், எந்த பொறுப்பாளரும் இல்லை, எந்த உதவியாளரும் இல்லை, உங்களையும் காப்பாற்ற முடியாது. நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு கற்பனைக்காக, ஒரு வாதத்திற்காக நீங்க அவங்களாம் கூப்பிடுறாங்க, இவங்க வரப்போறது இல்லை, வந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நபியே உமக்கும் எந்த பொறுப்பாளரும் இருக்க முடியாது, அல்லாஹ் விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, அல்லாஹ்வை விட்டு எந்த உதவியாளரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அல்லாஹ் பதில் அளித்து அவர்களுக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்றான். இது எல்லாருக்குமான செய்தி. இது நீங்கள் நான் போன்றவர்கள் கூட இஸ்லாத்தை விட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல பின்தங்கணும்னு நினைக்கிறோம், வேற ஒரு மதத்தினுடைய செயல்பாடு எடுத்து பின்பற்ற நினைக்கிறோம். இதுல அதாவது யூதத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் நல்லா இருக்கு, கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் நல்லா இருக்கு, அல்லது இந்துத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்துல இஸ்லாத்தை புறக்கணிச்சுட்டு அதை ஓரம் கட்டிட்டு நம்ம வேற ஒரு மதத்தின் செய்தியை, கட்டளைகளை, சட்ட திட்டங்களை எடுத்து பின்பற்றினால் அல்லாஹ் தரப்பிலிருந்து அல்லாஹ் விட்டு நம்மளை எந்த பொறுப்பாளரும் இல்லை, எந்த உதவியாளரும் இல்லை, அல்லாஹ் நம் நிலையை பாதுகாக்கணும், நம்மளை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல தபரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்ல வர்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு இங்க என்ன செய்தி அப்படின்னா, இங்க ஒருமையில் அல்லாஹ் தஆலா பேசுறான், உன்னை உம்மை நல்லா ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறான். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல இன்டைரக்டா என்ன செய்யுதுன்னா, நபியே இந்த பாருங்க, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் உங்க விஷயத்துல திருப்தி அடைய மாட்டாங்க, அவங்க மதத்துக்கு மாறிட மாட்டீங்களான்னு நினைப்பாங்க. அவங்களையே நீங்க எதிர்பார்த்து அவங்க முழுசா மாறிட மாட்டாங்களா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய கட்டளைகள், உங்களுடைய பொறுப்பை நீங்க எடுத்து சொல்லிட்டு தூதுத்துவ பிரச்சாரத்தை எத்தி வச்சுட்டு நீங்க வார்த்தையில் அல்லா தஆலா விருதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்க எதிர்பாருங்க. அவங்க உங்க விஷயத்துல திருப்தி கொள்ள மாட்டாங்க. யாரோட திருப்தி இப்ப வேணும்? அல்லாஹ்வோட திருப்தி வேணும்ல. அல்லாஹ்வோட திருப்தியின் பக்கம் நீங்க முன்னோக்கி அதன் பக்கம் நீங்க முயற்சி செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றான். அதுதான் புரிதல் என்று மாஷா அல்லாஹ் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தனது தஃசீர் தப்ரீல குறிப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன கருத்து தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து. அடுத்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொல்றாங்க. ஃபுகஹாக்கள் இதிலிருந்து எடுத்த ஒரு கருத்து அப்படின்னு சொல்றாங்க.
ஃபுகஹாக்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபிக்ஹ் ரீதியான விஷயங்கள் வரும்போது குறிப்பிடுவாங்க. இது வரைக்கும் 120 வசனத்துல நம்மள ஃபிக்ஹ் ரீதியான வசனம் இன்னும் வரல. 2வது ஜுஸ் ஆரம்பமானதுக்கு அப்புறம் தான் இந்த திருமணம், தலாக்கு, வாரிசுரிமை, சொத்துரிமை, பாலூட்டும் சட்டம், ஹுலாவுடைய சட்டம், இத்தாவுடைய சட்டம்லாம் வருது. அப்பெல்லாம் நிறைய ஃபிக்ஹ் பத்தியானது வரும். தேவையானதை நம்ம பார்க்கலாம். இங்க எதுக்கு நான் இது திரும்ப சொல்ல வரேன்னா, ஃபுகஹாக்கள் கருத்தையுமே, அதாவது மார்க்க சட்ட கலை வல்லுநர்கள் நம்ம சொல்றோம்ல, அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அது அவர்கள் எல்லாம் புரிந்தார்கள் என்ற ஒரு புரிதலை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இங்க ரெஃபர் பண்றாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மார்க்கத்தை என்று மில்லத் அப்படின்னு சொல்றான். மில்லத்னா ஒருமை, அதனுடைய பன்மை மிலல், பன்மை பல அமைப்புகள். மில்லத்துடைய பன்மை வந்து மிலல், மிலல்னு சொல்லாம மில்லத்து நல்ல ஒருமையில சொல்றான். ஓகேங்களா? ஆனா யூதர்களுடைய மதம் வேற, நஸ்ரானிகளுடைய மதம், கிறிஸ்தவருடைய மதம் வேற. ஆனா அல்லாஹ் ஒரே மதமாகத்தான் இங்க சொல்லி காட்டுறான். அவங்க மார்க்கத்தை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வின் பார்வையில் அன்னல் குஃப்ர குல்லஹு மில்லத்து வாஹிதா, அல்லாஹ்வின் பார்வையில் குஃப்ர் அனைத்துமே ஒரே, அது எல்லாம் ஒரே ஒரு மதம் தான். ஓகேங்களா? அது எல்லாம் ஒரே குப்பை அப்படிங்கிற மாதிரி. இஸ்லாம் அல்லாத எல்லாமே, அது யூதத்துவமோ, கிறிஸ்துவமோ, இந்துத்துவமோ, அது புத்திசமோ, அல்லது என்ன சொல்றது, நெருப்பு வணக்கம் என்ற மஜூசிகளாக இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் தஆலா ஒண்ணாக்கிட்டாங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சூரா காஃபிருன்ல கூட லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கங்களா, எல்லாம் ஒண்ணுதான், எல்லா குப்பையும் ஒண்ணுதான், எல்லாமே அசத்தியம், அசத்தியம் என்ற கருத்தில் எல்லாமே ஒண்ணுதான். சத்தியம் என்ற ஒரு பார்வையில் இஸ்லாம் என்பது ஒன்று. அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய, அது 100 இருந்தாலும் சரி, எத்தனையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை நாம் எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு நுணுக்கத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்த வசனம் பொருள் பார்த்துட்டீங்களா? இந்த ஸ்லைடு தான் கொஞ்சம் நேரம் காட்ட சொல்றீங்க. உங்களுக்கு பிபிடி கொடுத்துடுறோம்ல, பிடிஎஃப், அதுல நீங்க நல்லா என்ன செய்யலாம், பொறுமையா பார்த்துக்கிறீங்க. மற்றபடி நம்ம நடத்துறதுக்கு நேரத்தை சேவ் பண்ணணும். ஓகே, அடுத்த வசனம். الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون الذين آتيناهم الكتاب அல்லதீன் எவர்கள், ஆச்சைனாகும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம், ஆச்சா வழங்கினான், ஆச்சைனா நாம் வழங்கினோம், ஹும் அவர்களுக்கு, எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, அல் கிதாபனா வேதத்தை, யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ, யத்லூனஹு அதை அவர்கள் ஓதுகிறார்கள், சலா ஓதினான், யத்லூ ஓதுகிறான், யத்லூன் ஓதுகிறார்கள், ஹு அந்த வேதத்தை ஓதுகிறார்கள், ஹக்க திலாவத்திஹி, ஹக் என்றால் முறைப்படி, அதன் உரிமையை வழங்கி, திலாவத்திஹி அதை ஓதும் விதத்தில், அதை ஓதும் முறையில், ஓதும் அடிப்படையில் அதை அவர்கள் ஓதுகிறார்கள். அப்படி ஓதுறவங்களும் இருக்கிறாங்க. உலைக யுமினூன பிஹி, அவர்களே அதை கொண்டு ஈமான் கொண்டவர்களாகவும் ஆவார்கள், அவர்களே அதை கொண்டு ஈமானும் கொள்கிறார்கள். வமை யக்ஃபுர் பிஹி, மேலும் அதை அந்த வேதத்தை யார் நிராகரிப்பார்களோ, கஃபர யக்ஃபுரு, வமை யக்ஃபுர் பி, யார் அதை நிராகரிப்பார்களோ, ஃபஉலாயிக அவர்கள்தான், ஹும் அவர்களே, அவர்கள்தான் அல் ஹாசிரூன் நஷ்டமடைந்தவர்கள், ஹாசிர் நஷ்டவாளி. இதுக்கும் சில அழகான விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இப்ப வேதம் வழங்கப்பட்டவங்க இந்த வேதத்தை சரியா ஓதுறவங்க இருக்கிறாங்களே, இதுக்கு என்னென்ன விளக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா 2 விதமான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி 2 விளக்கத்தை சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, அவர்கள் யூதர்கள் அப்படிங்கறதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்றாங்க. இது அல்லாத நம்ம தஃப்சீர் முயஸ்ஸர், தஃப்சீர் சாயிதி, தஃப்சீர் ஜலாலைன் போன்ற மற்ற தஃப்சீர்கள் எல்லாம் நம்ம ஒரு சிறந்த தஃப்சீர்களாக நாம் பார்க்கிறோமோ, அதுலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யூதர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள்ல குரானை முறைப்படி ஓதக்கூடியவங்களும், அதாவது அந்த வேதத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை சரியான முறையில், தௌராவை சரியான முறையில் ஓதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அதை கொண்டு உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரு கருத்து. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு கருத்தை சொல்றாங்க. யாரு கதாதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாணவர் கதாதா. அந்த கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடமிருந்து ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இது யாரு அப்படின்னா சஹாபாக்களை குறிக்கிறது. சஹாபாக்களும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தானே, குரான் வேதம் கொடுக்கப்பட்டவங்க. இவங்க வேதத்தை முறைப்படி ஓதுறவங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க என்பது, சஹாபாக்கள் முறையாக குரானை ஓதுறாங்கிறது பாராட்டுவதற்காக சொல்லப்பட்டது. ஏன்னா யூதர்கள் என்ன செஞ்சாங்க, யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, யூதர்கள் அதன் இடத்தை விட்டு வார்த்தைகளை மாற்றி அமைத்தார்கள், தஹரீஃப் செய்தார்கள், சிதைத்தார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா சஹாபாக்கள் அப்படிலாம் செய்யாம ஓதுறாங்க, சரியான முறையில் அதை ஓதுறாங்க என்று சஹாபாக்களை குறிக்கக்கூடிய செய்தி என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதாதா ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஒரு செய்தி கிடைச்சதாகவும் சொல்றாங்க. இதுவும் பொருந்தும்.
ஓகேயா. ஆனாலும் சியாக் சபாக்னு சொல்லுவாங்க. அதாவது முன்பின்னை வைத்து பார்க்கும்போது யாரை பத்தியான கண்டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு, யாரை பத்தியான செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா யூதர்களை பத்தி வேதக்காரர்களை பத்தி வரனால அதுதான் மெயினான பொருள். அதான் சாதி ரம்துல சொல்லுவாங்க தஃசீர் சாதியில யூதர்கள் இப்படி மாத்தினவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதுல ஒரு சில சொற்பமானவர்கள் அல்லாவுக்கு அஞ்சி வேதத்தை சரியான முறையில பின்பற்றி சத்தியமான தூதர் ஒருத்தர் வரப்போறாருன்னு எதிர்பார்த்து அந்த ரசூலா ஏத்துக்கிட்ட யூதர்கள் இருக்கதானே செய்யறாங்க. அந்த நல்லவங்களோட இடத்துல சொல்ல வர்றான். சோ இதுல அது பெரும்பாலும் இதுல யூதர்கள் அவங்கள இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவங்களும் இருக்கிறாங்கிறதா இங்க முதன்மையான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் சஹாபாக்களுக்கு இது பொருந்துமானா பொருந்தும் தான். குரானை முறைப்படி ஓதுறவங்களுக்கு பொருந்துமானா பொருந்தும் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் யார் அப்படின்னா இது யூதர்களை பத்தி சொல்லப்படுது. ஆனா இன்னொரு விஷயத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொண்டு சற்று இது சஹாபாக்களுக்கும் பொருந்தும், குரானை ஓதுவதிலும் ஒரு முறைப்படி ஓதுதல் என்பது இருக்குங்கிறத வலு சேர்க்கறதுக்காக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்தை கொண்டு வர்றாங்க. சரிங்களா. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, யத்லுனஹு ஹக்க திலாவதி, அந்த வேதத்தை அதை முறைப்படி ஓதுவதுனா என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. இத மர்ர பி திக்ரில் ஜன்னா ஸஅலல்லாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வசனங்களை கடந்து போகும்போது அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பது. வைதா மர்ர பி திக்ரின் நார் தஅவுது பில்லாஹி மினன் நார், நரகம் சம்பந்தப்பட்ட வசனங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவது. இதுதான் முறைப்படி ஓதுவதில் அடங்கும். அப்ப முறைப்படி ஓதுறோம்னா நம்மளுடைய மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங்ல முறையா ஓதணும், தப்பு இல்லாம ஓதணும், தஜ்வீதா ஓதணும், உச்சரிப்பு சரி பண்ணி ஓதணுங்கிறது நம்மளுடைய மினிமம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது அதுல அடங்கும் ஒரு அங்கமாக, அதுவும் ஒரு பேசிக்கான ஒரு அங்கமாக அடங்கும். ஆனா சஹாபாக்கள் என்ன நிலையில இதை விளங்கி எந்த அளவுக்கான அட்வான்ஸ் லெவல்ல ஒரு உன்னத நிலையில சொல்ல வர்றாங்கன்னா, குரானை முறைப்படி ஓதுவது, வேதத்தை முறைப்படி ஓதுவதுன்னா அப்படியே ஓதிட்டே போறதில்லை, நியூஸ் வாசிச்சுட்டு போற மாதிரி அப்படி படிச்சுட்டு போறதில்ல, உள்வாங்கி சொர்க்கம் பத்தி வருதா அங்க அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்கணும், நரகம் பத்தி வசனம் வருதா அல்லாட்ட பயந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். இதுதான் ஓதுற முறை, இதுதான் ஹக்கு திலாவா, ஓதுவதற்கான உரிமை வழங்குதல் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இது எங்கேருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாதான் இது. வேற சில ஹதீஸ்கள்லயும் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துடைய வசனத்தை ஓதினால் இல்லா வகஃப வஸஅல், அந்த இடத்துல ஓதுவதை நிறுத்தி அல்லாஹ் இடத்துல ரஹ்மத்தை கேட்பார்கள். வைதா மர்ர பி ஆயத்தி அதாபின், அதாபுடைய வசனத்தை கடந்து சென்றால் இல்லா வகஃப வஸ்தஆத, அங்கு ஓதுவதை நிறுத்தி அங்க அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். இப்படிலாம் ஹதீஸ்ல வருது. அது ஒரு தனி டாபிக். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குர்ஆன் ஓதக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது நமக்கு குறிப்பா நம்ம மாணவர்களுக்கு உங்களுக்கு அதை சொல்லணும்னு நான் இருக்கிறேன். அதுக்குள்ள இன்டெப்தா போனோம்னா கண்டிப்பா இன்னைக்கு நேரத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. சோ அதையுமே இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. அதுவும் இங்க பொருந்தும், ஹக்கு திலாவல அதுவும் பொருந்தும். சோ குர்ஆனும் கையுமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகம் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்குறோம், இங்க நல்லா குறிப்பு எடுத்துக்கிறீங்க. பேனாவில் மட்டுமல்ல வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு குறிப்பு எடுத்துக்கிறீங்க. சோ இதை நம்ம கடைபிடிக்கணும். மாஷா அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை இங்க இப்னு கஸீர் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு அழகான கருத்தை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அதையும் குறிப்பிடுறாங்க. என்னன்னா ஹக்கு திலாவால என்னெல்லாம் அடங்கும் தெரியுமா? குர்ஆனை முறைப்படி ஓதுவது, ஒரு வேதத்தை முறைப்படி ஓதுவது என்பதிலே எதுவெல்லாம் அடங்கும்? 5 அம்சங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு அய்யுஹில் ஹலாலஹு, குர்ஆன் ஹலால் என்று சொல்வது எல்லாம் ஹலாலாக ஆக்கி அதை நாம் ஹலாலாக பேணுவது. வயுஹர்ரிம் ஹராமஹு, அதில் சொல்லப்பட்ட ஹராம்களை விட்டு விலகி இருப்பது, அதுல சொல்லப்பட்ட ஹலால்களை பேணுவது, அதில் சொல்லப்பட்ட ஹராம்களை விட்டு விலகி அந்த ஹராமை பேணுவது. வயக்ரஹு கமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை போன்று ஓதுவது. இதுல அந்த தஜ்வீத் மக்ரஜ் எல்லாம் வந்துரும். எப்படி ஓதணும் அப்படி ஓதணும் அப்படிங்கிறது இதுல வந்துரும். 4வது வலா யுஹர்ரிஃபல் கலிம அன் மவாதிஹி, அந்த வார்த்தை எதையும் மாற்றி விடாமல், தஹ்ரீஃப் செய்து விடாமல், அதாவது வேண்டுமென்றே தெரியாம மாத்தி ஓதுறது சொல்ல வரல. யூதர்கள் பண்ணானுங்கல்ல, வேணும்னே வார்த்தையை மாத்தி பொருள் சிதைவை ஏற்படுத்துறதுக்காக, இதை செய்யாம இருக்கிறது. வலா தஅவுல மின்ஹு ஷையன் அலா கைரி தஅவீலிஹி, விளக்கத்தை தவறாக கொடுக்காம இருக்கிறது. ஓதுறதுங்கிறதுல ஓதி விளக்கம் கொடுக்கறது அடங்கும். ஓதி அதுக்கு என்ன விளக்கமோ சரியான விளக்கத்தை கொடுக்கணும். வேண்டுமென்று மாற்று விளக்கம், தவறான விளக்கத்தை கொடுக்காம இருக்கிறது. இந்த 5ம் ஹக்கு திலாவல கட்டுப்படுங்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் திரும்ப நான் ரிப்பீட் பண்ண நேரம் அதிகரிச்சிடும். நீங்க திரும்ப வேணும்னா நீங்க பாத்துக்கலாம், அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ இந்த 5 விஷயமும் ஹக்கு திலாவால அடங்கும்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இதுவுமே இங்கே குறிப்பிடத்தக்கது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை சொல்றாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹியும் இந்த கருத்தை சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு கருத்தை இன்னும் அதிகமா வலியுறுத்துறாங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்க அடுத்தடுத்த தஃப்சீர் நூலை பத்தி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹக்கு திலாவா அப்படிங்கிறதுல சலா யத்லுங்கிற ஒரு ரூட் மீனிங்ல இருந்து வர்றாங்க. சலா யத்லுனா பின் தொடர்தல்,
ஓதுறதுனால என்னன்னா ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பார்த்து ஓதுறேன். இப்ப அல்லதீன ஆதைனஹுமுல் கிதாப் அப்படின்னா அடுத்தடுத்த எழுத்தை பார்த்து தொடர்றது, பின் தொடர்தல் அர்த்தம். ரூட் மீனிங் லிட்ரல் லிங்குவிஸ்டிக் டிக்ஷனரி மீனிங் ஆஃப் திலாவா இஸ் தட் டு ஃபாலோ, தொடருதல். அப்போ ஓதும் போது அடுத்த வார்த்தை தான். நீங்க ஓதும் போது எங்கேயா பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. மனப்படமா ஓதுனா கவனக்குறைவா பார்க்கலாம். பட் கவனத்தோட பார்த்து ஓதும் போது அடுத்த வார்த்தையை தான் பார்வை தொடரும், நாவும் தொடரும். அதனால தொடருதல் அப்படிங்கிறது தான் திலாவத்துடைய அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு உள்கருத்தை குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. என்ன அப்படின்னா பின்பற்றுதல் அர்த்தம். ஹக்க திலாவத்தினா குர்ஆனை முறையாக பின்பற்றுவார்கள். அப்போ சரியாக ஓதுவார்களுடைய பொருள் என்ன? ஓதி அதை பின்பற்றுவார்கள்ங்கிறது தான் அர்த்தம். இந்த கருத்து மாஷா அல்லாஹ் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் இப்னு கையிம் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க குர்ஆனை முறைப்படி ஓதுவதனுடைய முதன்மையான பொருள் என்ன? ஓதி பின்பற்றுவது. பின்பற்றுறதுக்கான உள்ள வேதம், சும்மா ஓதுறதுக்கான உள்ள வேதம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வளோ கருத்து மாஷா அல்லாஹ் இதில் இருக்கு. அப்போ யார் இது நிராகரிக்கிறாங்களோ அவங்க தான் நஷ்டவாளிகள். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும். தௌராவை நிராகரித்தவர்கள் யூதர்கள் நஷ்டவாளிகள், இஞ்சிலை நிராகரித்தவர்கள் அவர்களும் அனைவரும் நஷ்டவாளிகள், குர்ஆனை நிராகரித்தவர்கள் அவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள். அவர்கள் எந்த மதத்தில் தங்களை அவர்கள் இணைத்துக் கொண்டாலும் சரி, அவர்கள் தங்களை அவர்கள் காண்பித்துக் கொண்டாலும் சரி. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். யா பனி இஸ்ராஈல் اذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم على العالمين. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 49 50வது வசனம் கிட்ட நினைக்கிறேன். இந்த வசனம் அப்படியே வந்திருக்கு. ஓ பனி இஸ்ராயேலர்களே உஸ்குரு, நினைவு கூறுங்கள், நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் பொருந்திருக்கக்கூடிய நேமத்துகளை எல்லாம் நினைவு கூறுங்கள். வன்னி, மேலும் நான், நிச்சயமாக நான், ஃபضلتكم, உங்களை மேன்மைப்படுத்தினேன், மேன்மையாக்கினேன், சிறப்பாக்கினேன், அலல் ஆலமீன், அகிலத்தார்களை விட, அகிலத்திலேயே இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட உங்களை நான் சிறப்புப்படுத்தினேன், உங்கள் மீது நான் பொழிந்துற நியமத்துகள் எல்லாம் நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம். மொத்தம் இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க. அப்ப அந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு முறையா ஓதுறாங்கிறதுலாம் அவங்களுக்கு தான் மெயினா சொல்ல வர்றான். ஆனா அதுக்காக அது அவங்களோட அந்த பொருள் முடிஞ்சிரும்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதை அவங்களுக்கு அது முழுக்க அவங்களுக்காகத்தான் சொல்லப்படுது. இது குர்ஆனுக்கு எடுத்துக்கொண்டு நம்மில் எடுத்துக்கொண்டா நம்மளும் இந்த முறைப்படி ஓதணும், எழுத்த மாத்தாம ஓதணும், தப்பு இல்லாம ஓதணும், உச்சரிப்பு சரி பண்ணி ஓதணும், அதை பின்பற்றணும், அதுல இருக்கக்கூடிய ஹராம் ஹலால பேணணும். இதெல்லாம் கருத்தும் இதுல வந்துருது. சொர்க்கத்தினுடைய வசனம் வந்தா சொர்க்கத்தை கேட்கும், நரகத்தினுடைய வசனம் வந்தா நரகத்தோட பாதுகாப்பு தேடணும். எப்படிங்க நான் தேடுறது, எனக்கு தெரியலையே புரியலையே நம்ம சொல்லுவோம். அந்த கட்டத்துக்கு வரணும். எத்தனை வருஷத்துக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்க போறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நம்ம தப்சீர் வகுப்புலாம் இங்க நம்ம நடத்துறோங்கிறதும் அதனுடைய ஒரு நோக்கமும் தான். குர்ஆனை நல்ல முறையில் புரியணுங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான வசனங்கள் வரும்போதுலாம் இனி நம்ம எல்லா இடத்துல அந்த துவாவை செய்வோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யதார்த்தத்தில் நான் சொல்லுவேன்ல, ஒரு சொர்க்கத்தை வரும்போது அல்ல அந்த சொர்க்கத்தை நமக்கு தருவானாக நான் சொல்றேன்ல, ஒரு ஆசிரியரா அதை நடத்தக்கூடிய ஒருவனா அந்த இடத்துல என்னோட உணர்வு என்ன சொல்லுது? அல்லாஹ் தருவானாக நான் சொல்ல, ஒரு மாணவரா ஆஸ் எ லிசனரா உங்க உணர்வு என்ன சொல்லுது? ஆமீன் சொல்றீங்களே. இதை தான் ப்ராக்டிக்கலா செய்யணும். நீங்களே ஓதும் போதும் அதை செய்யணும். என்ன புரியாதனால செய்யாம இருக்கிறோம். புரியாதது அப்படிங்கிறது ஒரு என்னைக்குமே ஒரு தகுந்த காரணமா வாழ்நாள் முழுக்க இருந்துராது. ஒரு கட்டத்துக்கு இருக்கலாம், அடுத்தடுத்து புரிகிற கட்டத்துக்கு வரணும். குறைஞ்சபட்சம் இங்க சொர்க்கத்தை பத்தி வருதாதுன்னு எனக்கு தெரியும்ல, ஒரு நரகத்தை பற்றி ஒரு டாக் போதுனாவது எனக்கு தெரியும்ல, அதையாவது மினிமம் புரிஞ்சு நம்மளாட்ட கேட்டு போகணுங்கிறது ஒரு ரெக்குவயர்மெண்ட் நம்மள்ட்ட. ஓகேங்களா? அது நம்மள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்த வசனம் தான், ஒரு வார்த்தை மட்டும் மாறுது. வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யக்பலு மின்ஹா அத்ல் ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. واتقوا, அஞ்சுங்கள், யௌமன், அந்த ஒரு நாளை அஞ்சுங்கள். அல்லாஹ் பனி இஸ்ராயேலருக்கு சொல்றான். லா தஜ்ஸி, ஜஸா யஜ்ஸி, கூலி கொடுத்தல், பணல் அளித்தல். லா தஜ்ஸி, பலன் தராது. நஃப்ஸுன், எந்த ஒரு ஆன்மாவும், அன் நஃப்ஸின், இன்னொரு ஆன்மாவிற்கு, ஷைஅன், சிறிதும், கொஞ்சம் கூட. ஓகே, கொஞ்சம் கூட எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவுக்கு பகரம் கொடுக்க முடியாத, பலன் அளிக்க முடியாத, கூலி கொடுக்க முடியாத அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். வலா யக்பலு மின்ஹா, முன்னாடி படிச்ச அந்த 49 50ன்னு சொன்னேனே, வலா யக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் அங்கே வந்திருக்கும். பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இங்க அல்லாஹ் சொல்றான் பரிகாரம், பகரம். ஏன்னா அதுங்கிற வார்த்தை அங்க அடுத்து வந்தது, இங்க ஷஃபாங்கிற வார்த்தை அடுத்தும் அதுலுங்கிற வார்த்தை முன்னாடியும் வந்திருக்குது. எல்லாம்
ஒரு கருத்தை தான் சொல்லுது. அல்லாஹ் அந்த மாதிரியும் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி சொல்லி காட்டுறான். எல்லா மாதிரி சொல்லி காட்டி திருந்துன்னு சொல்ல வர்றான். வலா யக்பலு மின்ஹு அத்ல், எந்த ஒரு பகரமும், பகரம் பரிகாரம் இந்த பத்தியான விளக்கம் நல்லாவே நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். எந்த பகரம் பரிகாரம் காம்பன்சேஷன் எதுவுமே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த ஆன்மாவிடம் இருந்து. இதை வச்சுக்க, காசை வச்சுக்க, என் பிள்ளைய வச்சுக்க, அதை வச்சுக்க, இதை வச்சுக்க, என்ன மன்னிச்சிட்டு என்ன நரகத்துக்கு அனுப்பாதுன்னா யார் பேச்சும் கேட்கப்படாது. வலா தன்ஃபவுஹா ஷஃபாஅத்துன் வலா தன்ஃபவுஹா அப்படின்னா எந்த ஒரு ஆன்மாவுக்கும் நஃபா என்ஃபவ் பலன் அளித்தது, வலா தன்ஃபஉ பலன் அளிக்காது. அதற்குன்னு எதற்கு? நஃப்ஸுக்கு. நஃப்ஸுங்கிறது பெண்பால். எந்த ஒரு ஆன்மாவிற்கும் பலன் அளிக்காது. ஷஃபாஅத்துன் எது பலன் அளிக்காது? பரிந்துரை. எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த பரிந்துரையும் அந்த நாளில் பலன் தராது. பரிந்துரை செய்யறனால, ரெக்கமெண்ட் பண்றனால அல்லாஹ் தஆலா ஏத்துக்க போறது இல்ல. இல்லமன் அதின லஹு ரஹ்மன் வகால ஸவாபா, அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்து யார் பரிந்துரை செய்யலாம், அதை யாருக்கு பரிந்துரை செய்யலாம், அல்லாஹ் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறானோ அதுதான் பலன் தருமே தவிர இந்த யூதன் எவனுக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. இந்த யூதர்களுக்கு யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யூதர்கள் இருக்கக்கூடிய காஃபிர் முஷ்ரிக்கீன்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டாங்க. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய காஃபிர் முஷ்ரிக்கீன்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டாங்க, நடுங்கி நிற்பாங்க என்று அல்லாஹ் தஆலா வேறு இடங்களை தெளிவுபடுத்துறான். வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன் எந்த பரிந்துரையும் பலன் தராது. வலாஹும் யூன்சருன் மேலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். வலா மாட்டார்கள், ஹும் அவர்கள், யூன்சருன் அதாவது நஸர உதவி செய்தான், யன்சுர் உதவி செய்கிறான். பாசிவ் வாய்ஸ் ஃபைல் மஜ்ஹூல். நுஸிர உதவி செய்யப்பட்டான், யுன்சரு உதவி செய்யப்படுகிறான், யுன்சரூன் உதவி செய்யப்படுகிறார்கள் அல்லது படுவார்கள். லா வந்துட்டா வலாஹும் யுன்சரூன் மேலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். they will not be helped by anyone என்பது பொருள். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். வாங்க அடுத்தது கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. 124. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய டாபிக் அல்லாஹ் தஆலா வந்துட்டான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாராலும் போற்றப்பட்டவர்கள், எல்லாராலும் கொண்டாடப்பட்டவர்கள். எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமையாவது இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க, கொலை செய்யணும்னு திட்டமிட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கலை, நிராகரிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவர்கள் நிராகரிச்சாங்க. ரசூலுல்லாவை இந்த 2 கூட்டம் நிராகரித்தது. முன்னாடி வந்த நபிமார்கள் சிலர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்களுக்கு இவங்க ஃபேவர், எங்களுக்கு இவங்க நாட் ஃபேவர்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்ராஹிம் எல்லாராலும் கொண்டாடப்பட்டவர்கள் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே அவங்க இன்ன வரைக்குமே ஆப்ரஹாம் அப்படிங்கிறது அந்த பேர்ல வந்து அவங்கள வந்து நல்ல ஒரு பார்வையில தான் எல்லா கூட்டமும் பார்க்குது. ஹைர், அவங்க வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்க வரலாறை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாது நீ திருந்து என்று அந்த வரலாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களையும் பனி இஸ்ரவேலர்களையும் கிறிஸ்தவர்களையும் மக்கத்து முஷ்ரிக்கீன்களையும் மதீனத்து இணை வைப்பாளர்கள் எல்லாரையுமே முன் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டோரியை இங்கே அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்றான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம், ஒரு மேலதிகமான விஷயத்தை நான் சொல்வது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அதாவது பொதுவாக சிலருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். யார் முன்னாடி வந்தா யார் பின்னாடி வந்தா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வரலாறு அலசி படிச்சவங்க, சீரா தாரிக்லாம் படிச்சவங்க ஓரளவுக்கு தெரியும். ஒரு சிம்பிளா ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நபிமார்கள் வருகை பொறுத்தவரை இவங்க தான் முதல்ல, இவங்க தான் ரெண்டாவது, இவங்க தான் மூணாவது, இவங்க தான் இப்படின்லாம் நம்ம உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. 25 நபிமார்கள் பேர் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. 315 நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ரசூல்மார்கள் ஷரியத் கொடுக்கப்பட்ட 315 ரசூல்மார்கள் வந்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் உட்பட இது சஹீஹ் ஹதீஸா சொல்றாங்க. அது போக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் ஒட்டுமொத்தமா வந்திருக்கிறாங்க. ஒரே காலத்திலே பல நபிகள் இருந்திருக்கிறாங்க. இதுல 25 நபிமாருடைய பேர் குரான்ல இடம்பெற்றிருக்கு. அந்த 25 நபிமாருடைய தர்த்தீப், யார் முதல்ல யார் அடுத்து அப்படிங்கிறதெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. அப்படி தெளிவா உறுதியா குரான்லயே ஹதீஸ்லயே சொல்லப்படல. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட தகவல்கள், அறிவிப்புகள், அது சில வரிசை அமைப்புல சொல்லப்பட்டதை வச்சு மார்க்க அறிஞர்கள் ஓரளவுக்கு அதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி தர்த்தீப் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த 2வது நபி ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா அல்லது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாங்கிறதுல சில கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல வந்து ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற கருத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சில பேர் குறிப்பிடுறாங்க. இல்ல சில அறிஞர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு நூஹுங்கிறது நிறைய பேரோட மைண்ட் செட்ல இருக்கும். ஓகேங்களா. அவங்க தான் முக்கியமான நபி. அவங்களுடைய வரலாறு தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது குரான்லயும். ஓரளவுக்கு நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ், இத்ரீஸ் அவங்க இடைப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முக்கியமா.
அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நபி வந்து ஹூத் அலை இஸ்லாம். ஹூத் அலை இஸ்லாம் ஒரு வலிமையான கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சாலி அலை இஸ்லாம், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அப்படிங்கிறதான் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு தர்தீப்ல கொண்டு வராங்க. அப்போ முக்கியமா ஓரளவுக்கு இந்த மூசா, ஈசா, சுலைமான் போன்ற நபிமார்கள்லாம் பின்னாடி வந்தவங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம். இப்ராஹிம் அலை இஸ்லாம்க்கு அப்புறம் தர்தீப் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், இசாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுப், இப்படி அதெல்லாம் ஓரளவுக்கு வரும். ஓகேங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஹாக்கிம்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஹாக்கிம்ங்கிற ஹதீஸ் நூல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லா சொன்ன மாதிரியும் சில செய்திகள் இது கிடைச்சிருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து அறிவிப்பதாகவும் இந்த செய்தி கிடைச்சிருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட காலகட்டம் 1000 ஆண்டுகள். இது பரவலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய செய்தி. இதை நான் இப்போதைக்கு இப்னு கசீர்லேருந்து எடுத்து சொல்லலை. இதெல்லாம் இப்போ இப்னு கசீர்ல இல்லை. மேலதிகமா இதை பத்தி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் பார்த்தேன். அதுல ஓரளவுக்கு அலசி ஆராய்ந்ததுல சில ஹதீஸ்களிலிருந்தும் சஹாபாக்கள் கூற்றுகளில் இருந்தும் தலை சிறந்த மார்க்கறிஞர்கள், ஆத்தென்டிகேட்டான கருத்து சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள் இதை எடுத்து சொன்னதுக்காக ஒரு தகவலுக்காக தர்றேன். நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் அல்ஃபு சனா, 1000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். ஆதமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடைப்பட்ட காலகட்டம் 1000 ஆண்டுகள். இதுக்கு இடையில நபிமார்கள் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொன்ன சில நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. முக்கியமான நபிமார்கள் பேர் மட்டும் இங்க சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 1000 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 1000 ஆண்டுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 700 ஆண்டுகள். சபூமியா சனா, 700 ஆண்டுகள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 500 சனா, 500 ஆண்டுகள். மூசா டு ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடைப்பட்ட காலகட்டம் 500 ஆண்டுகள். பைன ஈசா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடைப்பட்ட காலகட்டம் 600 சனா, 600 ஆண்டுகள். இப்படி ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல். இது ஒரு காமனான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த அடிப்பில் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இப்ப பனி இஸ்ரவேலர்களை பத்தி வந்துட்டே இருக்கு. இதை பத்தி ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு தான் தேடி எடுத்தேன். பனி இஸ்ரவேலர்கள் வந்த நபிமார்கள் யார் யாரெல்லாங்கிறது உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல தகவல் மாஷா அல்லாஹ் கிடைத்தது. இது வந்து இந்த அளவுக்கு நிறைய ஹதீஸ்கள் நூறுகள் இருந்தது என்பது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதாவது தபரானிலையும் பைஹக்கிலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. நோட் பண்ணுங்க, கன்ஃபார்மா நோட் பண்ணுங்க. தபரானிலையும் பைஹக்கிலையும் இந்த ஹதீஸ் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கூற்று இடம்பெற்றிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள தகுதியான செய்தி என்பதாக இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இப்னு முன்திர் ஹதீஸ் கலை வல்லுனர். ஹதீஸ் கலை வல்லுனர் இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. தபரானிலையும் பைஹக்கிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பனி இஸ்ரவேலர்கள் வந்த நபிமார்கள் யார்? ஏன்னா பனி இஸ்ரவேலை பத்தி பார்க்கணும்ல, அதுக்காக நோட் பண்ணிக்கிறீங்க. குல்லுல் அன்பியா மின் பனி இஸ்ராயில். எப்படி இவங்க சொல்றாங்கன்னா எல்லா நபிமாரும் பனி இஸ்ரவேல்ல தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா நபிமார்களும் பனி இஸ்ரவேலர்ல தான் வந்திருக்காங்க. அப்படியா? 25 நபிமார்கள் பேர் வந்திருக்குல்ல, என்ன எல்லாருமா? இல்ல அஷரா, 10 தவிர அப்படிங்கிறாங்க. 10 நபர்களை தவிர, அந்த 10 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. 10 நபர்கள் மட்டும் பனி இஸ்ரவேலர்ல வராதவங்க. மத்த எல்லாமே கிட்டத்தட்ட பனி இஸ்ரவேலர்ல வந்தவங்க தான். அந்த 10 பேர் யாரு? அழகா நோட் பண்ணுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில் கிடையாது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நான் சொல்றது அப்படியே இந்த தர்த்தீப்லயே உங்களுக்கு வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இங்க சொல்ல வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கணக்கில் எடுக்க தேவையில்லை. அடுத்து உள்ளவங்கள தான் நபிமார்கள்னே பொதுவாக சொல்லப்படும். தூது பிரச்சாரம் செஞ்சவங்க. ஓகேங்களா? அப்ப நூஹ் ஃபர்ஸ்ட், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், 3வது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 5வது லூத் அலைஹிஸ்ஸலாம், 6வது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 7வது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 8வது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 9வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், 10வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 10வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 10 பேர் தான் பனி இஸ்ரவேலர்கள் கிடையாது. பனி இஸ்ரவேலர்களிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது. அதே போன்று பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது. இந்த 10 பேர். இது அல்லாத எல்லாருமே பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவங்க தான் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இந்த செய்தி தபரானியில் பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிறது. பைஹக்கில் எந்த பாடத்துல வந்திருக்குன்னு கூட சொல்றாங்க. ஷுஅபுல் ஈமான், ஈமானின் கிளை அப்படிங்கிறது இல்ல நபிமார்கள் பற்றியான செய்தியில வந்திருக்கு. இந்த 10 பேர் தான் பனி இஸ்ரவேல்ல வராதவங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல பனி இஸ்ரவேல்ல வந்தவங்க கிடையாது. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்தவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பனி இஸ்ரவேல்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. எப்படி? அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுல இப்ப இஸ்ராயல்ங்கிறதே யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இஸ்ராயில். அவங்க ஒரு மகன் பேர் தான் யஹூதா. அந்த யஹூதால இருந்தா யூதுங்கிறது வர்றாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா
அடுத்தடுத்த நபிமார்கள் எல்லாருமே பனி இஸ்ரவேல்ல வந்தவங்க தான். பின்னாடி வந்த நபிமார்கள் இவங்க எல்லாமே உதாரணத்துக்கு இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு இடையில வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே பனி இஸ்ரவேல்ல வந்தவங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேல் வராதனால தானே அது ஒரு முக்கியமான காரணமா சொல்லி ஏத்துக்கல. ஏன் வரல? வரிசையா பனி இஸ்ரவேல்ல தான் நபிமார்கள் வந்தாங்கன்னு சொல்லி. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்துக்கு வாங்க. ஸோ இங்கே என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், தஃப்சீர் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் முக்கியமாக இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்ராஹீமை நாம் சோதித்த போது, இப்ராஹீமை நாம் சோதித்த போது, நாம் இல்லை, இப்ராஹிம் ரப்புஹு அவருடைய இறைவன், அவரது இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்த போது. இப்தலானா சோதித்தான், இதுனா போது. இப்தலா எப்தலி, எதை கொண்டு? பி கலிமாத்தின் சில கட்டளைகளை கொண்டு. விளக்க அடுத்து சொல்றேன். சில கட்டளைகளை கொண்டு, சில வார்த்தைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவரது இறைவன் சோதித்த போது அவைகளை அவர் நிறைவேற்றினார், பரிபூர்ணப்படுத்தினார். எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்றார். அச்சம்ம பரிபூர்ணப்படுத்தினார்னு அர்த்தம், நிறைவு செய்தார். பின்னர் ஆகவே அச்சம்ம ஹுன்ன அந்த கலிமாத் அவைகளை அந்த சோதனைகளில் அவர் தேர்ச்சி பெற்றார். கால அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னி நிச்சயமாக நான் ஜாயிலுக்கு உம்மை ஆக்கப் போகிறேன். ஜாயில ஆக்கினான், ஜாயிலுன் ஆக்கக்கூடியவன், நான் உன்னை ஆக்கப் போகிறேன், ஆக்குபவனாக இருக்கிறேன். லின்னாஸ் மக்களுக்கு, மக்கள் அனைவருக்கும் இமாமா தலைவராக, முன்னோடியாக நான் உன்னை நியமிக்க போறேன், அறிவிக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துக்கு, செல்வாக்குக்கு இப்ராஹிமே உண்மையை நாம் கொண்டு வர போகிறோம். ஏன்னா பல சோதனைகளை கொடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதுல வென்று வந்ததுக்கு அப்புறம், தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம், தகுதி படைத்ததற்கு பிறகு மக்களுக்கெல்லாம் தலைவரான அவங்களை ஆக்குறேன் பாருங்க அப்படின்னு சொன்னான். பால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கூறினார், வமின் துர்ரியத்தி, எனது சந்ததிகளில், எனது சந்ததிகளும் என்னுடைய சந்ததிகளும் அப்படிப்பட்ட அந்த இமாமத் பொறுப்புக்கு தலைவர்களாக ஆவதற்காக தகுதி பெறுவார்களா? என் சந்ததிகள் அப்படின்னு மட்டும் அவங்க சொன்னாங்க. என் சந்ததிகளிலிருந்தும் இது தொடர வேண்டுமே, இனி இமாம ஆக்குவது. பால் அல்லாஹ் சொன்னான், எனாலும் அடையாது. நால எனால் என்றால் அடைந்தது, கிடைத்ததுன்னு அர்த்தம். ல எனாலு அடையாது, அஹ்தி எனது உடன்படிக்கை, எனது வாக்குறுதி. அதாவது இமாம் ஆக்குவேங்கிற இது போன்ற வாக்குறுதி அவ்வாலிமின் அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காது, அநியாயக்காரர்கள் இது அடையாது என்ற அதெல்லாம் சொன்னான். சரி, விளக்கத்தை பாருங்க. இப்போ கலிமாத்தின், கலிமாத் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜலால என்ன நான் சொல்றேன். போன கிளாஸ்ல ஜலாலி ரஹ்மத்துல்லாஹி பத்தி நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு தகவலா இருந்திருக்கும். அந்த தஃப்சீர் மீதும் அந்த தஃப்சீர் ஆசிரியர்கள் இருவர் மீதும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஏற்பட்டிருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இனி அதிகமா சில முக்கியமான கருத்து நான் ஜலாலைன்லேருந்தும் சொல்லலான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஜலாலி ரஹ்மத்துல்லாஹி இப்போ உங்க ஜலாலைனாலே புரிஞ்சிடும். ஜலாலுத்தீன் சுயூத்தி, ஜலாலுத்தீன் மஹல்லி, அவங்க ரெண்டு பேரும் அதான் ஜலாலைன்னு சொல்றோம். பட் நம்ம முதல் 15 ஜுஸுல யார் வருவாங்க? ஜலாலுத்தீன் சுயூத்தியா மஹல்லியா? சுயூத்தி. ஓகே, அப்ப ஜலாலுத்தீன் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கலிமாத்தின் அப்படின்னா பி அவாமிரின் வ நவாஹின், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள், ஏவல்கள், விலக்கல்கள், இதெல்லாம் நீங்க செய்யணும், இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இப்படி நிறைய, அது எவ்வளவோ இருக்கு. பிள்ளை யாருக்குன்னு சொன்னது, மனைவியும் சின்ன பிள்ளை அதுக்கப்புறம் போய் வராந்திர பூமியில விட்டுட்டு வரணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கணும்னு கனவு காட்டினது, இப்படி எவ்வளோ விஷயங்கள் நெருப்புல தூக்கி போடப்பட்டது, எல்லாத்துலயும் ஜெயிச்சாங்க, எல்லாத்துலயும் அவங்களுடைய ஈமானால் வெற்றி பெற்றார்கள். ஓகே, அப்போ இந்த மாதிரி எவ்வளோ கட்டளைகள் கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், எல்லாத்துலயும் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். அதாவது முழுமையாக அதை அவர்கள் நிறைவேற்றினார்கள். சென்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, 100க்கு 100, அந்த மாதிரி அது தமாமாக 100க்கு 100 அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். அதுக்கப்புறம் உங்களை மக்களுக்கெல்லாம் இமாம் ஆக்கப்படுறேன்னு சொல்லும்போது என்னுடைய சந்ததிகளுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பொருளாதாரம், செல்வம், செழிப்பு அப்படிங்கும் போது நபிமார்களை தங்களுக்கும் தேடியதில்லை, தங்கள் சந்ததிகளுக்கு அதை கேட்டதில்லை, தேடியதில்லை. ஆனா இமாமத்துடைய பொறுப்பு தர்றேன், இமாமத்துனா தலைவர்களாக, முன்னோடிகளாக, வழிகாட்டிகளாக உங்களை நான் ஆக்குறேன்னா இந்த நற்பாக்கியம் என் சந்ததிக்கும் கிடைக்கணுமேன்னு கேட்டாங்க. அதில் சொல்லிட்டான், அவ்வாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு போவாது. இதை இவங்க எவ்வளோ அழகா சொல்றாங்கன்னா, ஜலாலுத்தீன் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஒன்லி நெகட்டிவ் சென்ஸா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அநியாயக்காரங்களுக்குலாம் போகாது அப்படின்னு நல்லா சொன்னது மட்டும் கிடையாது, 2 மீனிங் இருக்குங்கிறாங்க. அநியாயக்காரர்களுக்கு போகாதுப்பா அப்படின்னா அனதர் ஆங்கிள் நல்லடியார்களுக்கு போகும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அல் காஃபிரூன மின்ஹும், அதாவது உம்மது சந்ததியில் வரக்கூடிய அநியாயக்காரர்கள். ஏன்னா அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றது தனது ஆன்மாவுக்கே அநீதி இழைக்கக்கூடிய இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அதீம், அநியாயத்தில் மிகப்பெரிய அநீதம் என்பது ஷிர்கு தான். அப்ப ஷிர்கு காஃபிர்களுக்கு இந்த தலைமைத்துவம் அவங்கள முன்னோடிகளாக நான் ஆக்க மாட்டேன். ஆனா அநியாயக்காரர்கள் அல்லாதவர்கள் மூமின்களாக இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அடையும் அப்படிங்கிற கருத்து இதுல இருக்குது. ஓகேங்களா? என் பையனுக்கு கிடைக்குமா, அட்மிஷன் கிடைக்குமா?
சேட்டை பண்ணாதவனா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி, சேட்டை பண்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கிறோமே, என் பையனுக்கு அட்மிஷன் கிடைக்குமா? சேட்டை பண்றவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு என்ன அர்த்தம்? பையன் யாருக்குமே கிடையாதுன்னு அர்த்தமா? சேட்டை பண்ணாதவனா இருந்தா கிடைக்கும் தானே அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? அநியாயக்காரர் இல்லாதவங்களுக்கு கிடைக்குங்கிற கருத்தையும் பதிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலத்துல அதுல வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இந்த தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க. ஹைர், அடுத்த வசனத்துக்கு வாங்க. وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. وَإِذْ جَعَلْنَا மேலும் நாம் ஆக்கினோம், நபியை நீர் நினைவு கூறுவீராக. எதை ஆக்கிறோம்? அல் பைத்த, அந்த காபா எனக்கூடிய இறை ஆலயத்தை நாம் ஆக்கினோம். மசாபத்தன், திரும்பும் இடமாக. மர்ஜிஅன் என்று பொருள், எல்லா மக்களும் வந்து திரும்பும் இடமாக, ஒன்று சேரும் இடமாக நாம் ஆக்கினோம். அந்த காபாவை, காபத்துல்லாவை நாம் ஆக்கினோம். லின்னாசி, மக்களுக்கு. அம்னா, பாதுகாக்கும் இடமாக நாம் ஆக்கினோம். மாஷா அல்லாஹ். அம்னா என்று சொன்னால் பாதுகாக்கும் இடம். எந்த அளவுக்கு தஃப்சீர்கள் இடம் பெற்றிருக்குது, பல தஃப்சீர்களை பார்த்தது நான் அப்படியே ஒரு கருத்தாவே சொல்லிடுறேன். எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதர் காத்தில் அபிஹி வஜத யஜிது காத்தில் அபிஹி, காபாவுக்குள்ள தனது தந்தை கொலை செய்த குற்றவாளியை பெற்றுக்கொள்வான், ஆனால் பழிக்கு பழி வாங்க மாட்டான். அந்த இடத்துல இது கொலை செய்ய மாட்டான். இது யாரு? ஜாஹிலியா காலத்தில் இருந்த, மடமை காலத்தில் இருந்த, அறியாமை காலத்தில் இருந்தவர்கள் கூட காபத்துல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? பழிக்கு பழி வாங்குறது, சண்டை போடுறது கூடாது. அப்ப அப்படிப்பட்டது மரபை அவர்கள் பேணி வந்தார்கள். சோ அதை பாதுகாக்கும் இடமாக அல்லாஹ் ஆக்கினான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா அவர்கள் ஏற்படுத்தின அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஆக வயது ஜஅல்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் ஆக்கினோம் இந்த காபா என்னும் இறை ஆலயத்தை மஸாபத்தல் லின்னாஸ், மக்கள் திரும்பும் இடமாக. ஹஜ்ஜுக்காக, உம்ராக்காகவும். உலகமெல்லாம் இன்னைக்கு எங்கே போகுது? உலக முஸ்லிம்கள் எல்லாம் இன்னைக்கு எங்கே போறாங்க? மத்திய இடத்தில், உலகத்தின் மத்திய பகுதியாக அமைந்திருக்கூடிய இந்த காபாவை ஆஸ்திரேலியால இருந்து, அமெரிக்கால இருந்து, உலகத்தின் எல்லா நாடுகளிலிருந்து என்னை வரைக்கும் மக்கள் போறாங்க. 24 மணி நேரம் ஒரே மாதிரி இருக்குது. லட்சக்கணக்கான மக்களால் அது நிரம்பி இருக்கிறது. வர்றவங்க கேட்பாங்க, எப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்? ஃப்ரீயாவே இருக்காது. அப்படி சொல்றதுக்கு நேரமே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேரும் இடமாக, மக்கள் எல்லாம் வந்து திரும்பும் இடமாக அல்லாஹ் ஆக்கினான். அம்னா, பாதுகாக்கும் இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, வத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை இத்தகது இது வரைக்கும் வந்தது? காளைக்கன்று எடுத்துக்கொண்டார்கள், மற்ற தெய்வங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தஹிது, வாவ் பிளஸ் இத்தஹிது, வத்தஹிது, எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதர்களே, மின் மகாம் இப்ராஹிம், மகாமி இப்ராஹிமிடமிருந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்துக்கு பேர் தான் மகாம் இப்ராஹிம். முஸல்லா, தொழும் இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்க நீங்க தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இங்க விளக்கம் வேணும். என்ன விளக்கம்? மகாம் இப்ராஹிம் என்பதுல வந்து பல விளக்கங்கள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் இருக்குது. சுருக்கமான விஷயத்துக்கு வர்றேன். அதுல வந்து 2 கருத்து சொல்லப்படுது. ஒண்ணு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் வைத்த, பாதம் வைத்த தலம், அந்த எந்த கல்லின் மீது ஏறி நின்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஒரு கல்லை, ஒரு ஒரு உயரமான கல்லை அவங்களுக்காக கொண்டு வந்தாங்க, வந்து வச்சாங்க. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்று காபாவை கட்டினாங்க. அங்க அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் பாதம் பதிந்த இடத்தை அடையாளமா அதை வச்சிட்டான். அதுதான் மக்காம் இப்ராஹிம் என்பது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. அதுல மாற்று கருத்தே இல்லை. அது மக்காம் இப்ராஹிம் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அதை மட்டும்தான் குறிக்குமாங்கிறது தான் ஒரு விஷயம். அதுல இப்னு கஸீர் தஃப்சீர் தபரி இதுல பாத்தீங்கன்னா நிறைய கருத்து வருது. ஹரம் முழுக்க மக்காம் இப்ராஹிம்னு சொல்றாங்க. அல் ஹரம் குல்லுஹு, மக்காம் இப்ராஹிம் அல் ஹரம் குல்லுஹு. இப்னு அப்பாஸ் இதை சொல்லியிருக்கிறாங்க. மக்காம் இப்ராஹிம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் வச்சது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி பதிந்த இடம்லாம் எது? ஹரம் முழுக்க தான் தவாப் செஞ்ச இடம். காபா முழுக்க அவங்க சுற்றி வளம் வந்திருக்காங்க. அப்போ அதை நம்ம சுரிக்கிற கூடாது. we should not restrict with that stone அப்படிங்கிறாங்க. அந்த கல்லோடு, அந்த பாறையோடு மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடாதீங்க. ஹரம் முழுக்கவுமே பொருந்தும். இது நிறைய பேர்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. தனி மனித கருத்தை நினைச்சிடாதுங்க. ஒரு உயதாலிக் அன் முஜாஹித் வஅதா மிஸ்ல தாலிக், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அத்தா ரஹிமஹுல்லாஹ், இப்னு அப்பாஸ் போன்ற பல அறிஞர்களால் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு விசாலமான கருத்து. எந்த அளவுக்கு தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹஜ்ஜின் இடமாக இருக்கக்கூடிய முஸ்தலிஃபா, மினா, அரஃபா எல்லாமே மக்காம் இப்ராஹிம்ல பொருந்தும் அப்படிங்கிறாங்க. விசாலமாக எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாதம் பதிந்த இடம், அவங்க அங்கெல்லாம் இபாதத் செஞ்சிருக்காங்க. அங்க எல்லா இடத்துலயுமே தான் தொழுகை நடக்குது. 8வது நாள் மினால இருக்கிறோம், 9வது நாள்ல அரஃபால பகல்ல இருக்கும், 9வது நாள் இரவுல முஸ்தலிஃபா வர்றோம், 10வது நாள்ல வந்து திரும்ப மினாக்கு வர்றோம். அங்கதான் ஹாஜிகள் தொழக்கூடிய நிலைமை. யாரும் ஹரம்ல வந்து தொழ மாட்டாங்க. புரியுதுல? அப்போ மக்காம் இப்ராஹிம் எல்லாமே பொருந்தும். ஹஜ் உம்ரா போயிட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ இது அதுல பொருந்தும். இந்த இடத்துல ஷேக் உசைமின் ரஹிமுல்லாவோட ஒரு கருத்தை நான் படிச்சேன். அது இந்த இடத்துல சொல்றேன். இப்ப நிறைய பேர் கேள்வி வரும். இன்னைக்கும் நம்ம உம்ராக்கு போனவங்க பார்க்க தான் செய்றோம். ஒரு கண்ணாடி கூண்டு போட்டு அடிச்சு காபத்துல்லாவுடைய அந்த டோருக்கு கொஞ்சம் சைடுல பார்த்தோம்னா ஒரு கார்னர்ல மகாம் இப்ராஹிம்ங்கிறது இருக்குது. இது உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற கல்லா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் பதில் சொன்னதுக்கு இந்த கருத்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தஃப்சீருக்காக பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய கருத்துக்கள் அல்லாஹ் வந்து கிடைக்க செய்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்க சொல்றாங்க லா ஷக் அன்ன மகாம் இப்ராஹிம் சாபித்துன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி வைத்த அந்த பாதம் இருக்கக்கூடிய அந்த கல் அது வந்து இருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்கிறாங்க. அதுதான் உண்மைதான். ஆனா அந்த குழியா இருக்கு பாத்தீங்களா, 2 கால் அடி வச்ச மாதிரி குழி மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஹரம் போனவங்க பார்த்திருப்பீங்க. அது அவங்க கால் வச்சதனுடைய குழி கிடையாது. அவங்க காலடி பாதம் பதிந்த இடம் என்பது அந்த கல்லுல இருந்தது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூடிய சஹாபி சொல்றாங்க, ரசூலுடைய அந்த பணியாள் இருக்காங்கல்ல, சின்ன வயசுல ரசூலா கூட இருந்தாங்களே, நான் கையை வச்சு நான் தேய்ச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதம் பதிந்த அந்த சுவடு, அந்த அடையாளத்துல நான் என் கையை வச்சு நான் தேய்ச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கருத்து எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் கடைசியா ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமஹுல்லாஹுடைய கருத்து. பேர் வேறு தெளிவா சொல்லணும்ல. உசைமீன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு போன பாடத்துல இருந்து டெஸ்கிரிப்ஷன்ல பேர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு முக்கியமான பேர்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும், பார்த்துக்கிறேங்க. ஸோ உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கக்கூடியது உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி வச்ச அந்த கல்லு தான் இருக்குது. ஆனா மேலோட்டமா அந்த குழியை போன்று தெரிகிறது என்பது அவங்க கால் வச்ச குழி இல்லை. அது வந்து ஒரு அடையாளத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பட் அந்த கல்லு நிச்சயமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல்லு தான். அது வந்து அல்லாஹ் தஆலா பாக்கியா வச்சிருக்கேன். அது வந்து அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் அதுவும் ஒன்று. அதை தொடணும், அங்கே நின்று முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாத விதத்துகள் மக்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. உசைமின் ரஹிமஹுல்லாஹ் மட்டும் இல்ல, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த தொடர வேலையும் முத்தமிடுற வேலையும் மக்களா தங்களுக்கு தானங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து வாங்க. வஹீதுனா அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹீதுனா நாம் கட்டளையிட்டோம் இலா இப்ராஹிம் இப்ராஹிமிற்கும் வ இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு நாம் கட்டளையிட்டோம் தஹிரா தஹர சுத்தமாக்கினார். தஹீர் சுத்தமாக்க, தஹிரா 2 பேர் இருமை, தஹிரா நீங்க 2 பேரும் சுத்தப்படுத்துங்கள் பைத்தி எனது ஆலயத்தை, தாயிஃபின் தவாப் செய்பவர்களுக்கு, வல ஆகிஃபின் தங்குபவர்களுக்கு, அதாவது ஏத்திகாஃபில் இருந்து தங்குபவர்களுக்கு, வர்ருக்க அங்கே ருக்கு செய்பவர்கள், சுஜ்ஜத் சஜ்தா வசுஜூத் சஜ்தா செய்பவர்களுக்காக, ருக்கு செய்பவர்களாக சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த ஆலயத்துக்கு வந்து தொழக்கூடியவர்கள், ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், தவாப் செய்யக்கூடியவர்களுக்காக இந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தபத்தமா வச்சுக்கிறீங்கன்னு நான் கட்டளையிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன். இந்த சுத்தபத்தங்கள்ல 2 சுத்தம் வருங்கிறாங்க. ஒன்று முதன்மை கருத்து சுத்தமா வைக்கணும், நீட்டா கிளீனா வைக்கணுங்கிறது. இன்னொன்னு சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி சிலைகள் இல்லாமல் ஷிர்க் இல்லாத ஒரு நகரமாக வைங்க அப்படிங்கிற கருத்தும் பொருந்துங்கிறத தஃப்சீர் ஜலாலைன்ல அந்த கருத்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஓகே, அதெல்லாம் படிச்சாலும் நம்மளுக்கு புரியும். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்கள சொன்னா அவங்க அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் காலங்காலமாக அடுத்தடுத்த நபிமார்கள் அதை மேற்கொண்டார்கள், ரசூல்லா அதை மேற்கொண்டார்கள். அதை சுத்தமா வச்சுக்கணும். ரசூல்லாவும் 365 சிலைகள் இருக்கும் போது அதை 360 சிலைகள் இருக்கும்போது அதை ஒண்ணா அடிச்சு உடைச்சு தகர்த்து இனிமே காபத்துள்ள கியாமத் வரைக்கும் சிலையே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் மாஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வழித்தோன்றல வந்தவங்க அரசர்களோ மன்னர்களோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ காபா மாஷா அல்லாஹ் சுத்தமா தான் வச்சிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. எங்கேயும் இல்லாத சுத்தத்தை நம்ம காபத்துள்ள பார்க்கலாம். எந்த அளவுக்கு காபத்துல்லாவுடைய அந்த பைத்துல் கலா ரெஸ்ட் ரூம் கூட எங்கேயுமே இல்லாத அளவுக்கான சுத்தமா பேணி பாதுகாக்கப்படுது. அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும், செய்யதான் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஷிர்க்கை விட்டும் அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வர்றோம். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ قَالَ وَمَنْ كَفَرَ فَأُمَتِّعُهُ قَلِيلًا ثُمَّ أَضْطَرُّهُ إِلَى عَذَابِ النَّارِ وَبِئْسَ الْمَصِيرُ. அல்ஹம்துலில்லாஹ். وَإِذْ قَالَ மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய போது, அதை நபி நீங்க நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு இதை நினைச்சு பார்க்க சொல்றான். என்ன துவா செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ரப்பி எனது இறைவா, இஜ்அல் ஆக்கு, ஜஅல இஜ்அல் இஜ்அல். இது நிறைய தடவை குர்ஆன்ல வருது, நிறைய தடவை குர்ஆன்ல வருது, பல மாதிரி வருதுன்றாங்க. பாருங்க, ஜாயில்னு வருது, இஜ்அல்னு வருது, இஜ்அலு வருது, இப்படி பல மாதிரி வருது. இஜ்அல் இறைவா ஆக்குவாயாக, ஹாதா இதை, பலதன் ஆமினன் இந்த மக்காவை, அதாவது பாதுகாப்பு தரக்கூடிய அபயமளிக்கும் பூமியாக, அபயமளிக்கும் நகரமாக இனி ஆக்குவாயாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா இது அபயமான பூமி, இங்க கொலை செய்யக்கூடாது, இங்க போர் செய்யக்கூடாது, இங்க பூட்டுகளை கூட புடுங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா வந்து கட்டளையிட்டுட்டான். சரிங்களா? இன்னை வரைக்கும் பாதுகாக்கப்படுது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க துவா செஞ்சாங்க. ரெண்டாவது அவங்களோட துவா வர்சுக் ரஸக யர்சுக் உர்சுக்
வர்சுக் மேலும் உணவளிப்பாயாக, ரிஸ்க் வழி கொடுப்பாய், அஹ்லஹு இதன் வாசிகளுக்கு. அப்ப இங்க வர்றவங்களுக்கு, இங்க தங்கி இருக்கக்கூடிய மக்காவாசிகள் அல்லது ஹஜ் உம்ராக்காக இபாதத்துக்காக இந்த மக்கா வரக்கூடிய மக்களுக்கு நீ உணவளிப்பாய, மின ஸமராத் கனிகளில் இருந்து, மன் ஆமன் யார் ஈமான் கொண்டார்களோ, மின்ஹும் அவர்களில் இருந்து, பில்லாஹி அல்லாவை கொண்டு, வல் யௌமில் ஆஹிர் மறுமை நாளை கொண்டு, அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக என்று அவர்கள் துவா செஞ்சாங்க. கால வமன் கஃபர, அல்லா தஆலா சொன்னான், அதுக்கு அல்லா தஆலா பதில் அடிச்சான், வமன் கஃபர யார் நிராகரிப்பானோ. இவங்க வந்து ஜலாலி ரஹ்மத்துல்லாஹி இங்க அழகா சொல்றாங்க, இமாம் சுயத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இங்க பக்குவமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்களாம். முன்னாடி பொத்தாம் பொதுவா கேட்டாங்க, என் சந்ததிக்கு அப்படின்னு கேட்கும் போது எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது, நல்லவங்களுக்கு மட்டும், அநியாயக்காரங்களுக்கு கிடைக்காது அல்லா தஆலா அப்படி சொன்னான்ல. இப்ப அல்லா தஆலா இடத்துல பக்குவமா செஞ்சாங்களாம், யார் உன் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொள்வாங்களோ அவங்களுக்கு நீ கொடுப்பல, நல்ல உணவு போடு, அவங்களாம் நல்லா வச்சு கவனிச்சுக்க இங்க வந்துட்டு போறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சாங்க. அப்போ பக்குவமா துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அவனுடைய ரோஷத்தை காட்டுறான், இனியும் கூட காஃபிர்கள் இருக்கிறாங்களே, ஓமன் கஃபர யார் நிராகரிப்பாரோ ஃபமத்தியுஹு அவனுக்கு நான் ஒரு சுகத்தை கொடுப்பேன். மத்தஅ யுமத்தி என்ற சுகம் அணிவித்தல், இந்த உலகத்துல கொஞ்சம் வாழ்க்கை கொடுக்கிறது, அவகாசம் கொடுக்கிறது. ஃபமத்தியுஹு அந்த காஃபிர்களுக்கு உலகத்தில் ஒரு அற்ப சுகத்தை அனுபவிப்பதற்காக அவகாசம் கொடுப்பேன். கலீலன் ஓரளவுக்கு, 30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 20 வருஷம் ஏதோ ஓரளவுக்கு. சும்ம பின்னர் அல்தர்ருஹு இல்தர்ரு என்று சொன்னால் நிர்பந்தித்தல், கொண்டு போய் புகுத்துதல். அல்தர்ருஹு அவனை நான் நிர்பந்திப்பேன், இல அதாபின் நரக வேதனையில் அவனை நான் நிர்பந்திப்பேன். வபிஸல் மஸீர் சென்று சேரும் இடத்தில் அது மிக கெட்டதாகும். இந்த இடத்துல நம்ம நரகத்தை விட்டு பாதுகாப்பு தனியா, எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, எதுவும் ஹக்குத்திலாவால அடங்கும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா வந்து அதை வந்து கபூல் செஞ்சுக்கிட்டான். அதை கபூல் செஞ்சதனுடைய விதத்தை வந்து சூப்பரா சொல்றாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாருங்க, மக்கா மாநகரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கிறது அது வந்து ஒரு பொட்டல் பூமி, அது பாலைவன பூமி. அங்கே வந்து செடி கொடிகள் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க, சமராத்துகளை கொண்டு இந்த ஊருக்கு வரக்கூடியவங்கன்னா பல வஸ்துகள், பல வர்க்கங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும்னு துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா இதனாலதான் தாயிஃப் எனக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு பூமியை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். கிட்டத்தட்ட மக்கால இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தாயிஃப் எனக்கூடிய ஒரு ஊரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவின் பொருட்டால் அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ததனுடைய அடையாளமாகத்தான் உருவானது. அந்த தாயிஃப்ல பார்த்தா எல்லா பழங்களும் கிடைக்கும், மக்கால விளைச்சல்லாம் கிடையாது. ஆனா 70 கிலோமீட்டர் தள்ளி போங்க, தாயிஃப்ல மாஷாஅல்லாஹ் நிறைய விளைச்சல்கள், நிறைய பழங்கள், தாயிஃப்ல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வரும். இன்னைக்கு மக்காவுக்கு உலகமெங்கும் எல்லா ஊர்லயும் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கிடைச்சிருது. இன்னைக்கு இந்தியாவுக்கு வராத ஃப்ரூட்ஸ், பல நாடுகளுக்கு வராத ஃப்ரூட்ஸ் நம்ம மக்கால பார்க்கலாம். அது இறக்குமதி செஞ்சிடறாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா, இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும், விளைஞ்சதுல இருந்தோ விளையாதுல இருந்து, இங்க கிடைச்சதுல இருந்தோ கிடைக்காதுல இருந்து எல்லா ஃப்ரூட்ஸும் வந்துடணுங்கிறது இன்னை வரைக்கும் இன்னைக்கு மக்கால பார்க்க முடியாத எல்லா பழத்தையும் பார்க்கலாம். மேங்கோ, மாம்பழத்துல பல வகை பார்க்கலாம். அதெல்லாம் அந்த கலரு, அந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், டைம் போயிட்டே இருக்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவுக்கு இருக்குது. ஜலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஷாம் தேசத்துல இருப்பதை போன்ற ஒரு தாயிஃபை, ஷாம் தேசம் தான் வந்து பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மரம் செடிகள்லாம் இருக்கக்கூடியதான் ஷாமு தான். மத்திய வஸைத்தூன்கிற சூறால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஷாமுடைய ஒரு ஊரு இருக்கு சவுதியில அப்படின்னு சொன்னா அது தாயிஃபை சொல்லலாம். அது அவங்க செஞ்ச துவாவின் அடிப்படையில அல்லாஹ் தஆலா அப்படி ஏற்படுத்தி கொடுத்தாங்கிறத சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல கடைசியா ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிற, ரொம்ப அற்புதமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு துவா செஞ்சாங்களாம். நசையில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. நசையில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது இன்ன இப்ராஹிம் ஹர்ரம பைத்தல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய பைத்துல்லா காபாவை வந்து புனிதப்படுத்திட்டாங்க, அதுக்காக துவா செஞ்சுட்டாங்க. அம்மனஹு அதை வந்து அபயம் அளிக்கக்கூடிய ஒரு பூமியாக அல்லாஹ்விடத்துல கேட்டு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை மக்காவுக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னி நான் முஹம்மதாகிய நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ரம்துல் மதீனா, மதீனாக்கு போன கூட சொன்னா மதீனாவை புனித பூமியாக நான் ஆக்கினேன். ஓகே, நான் ஆக்கினேன். மாபைன இந்த மதீனாவுடைய இந்த ஹரம் பகுதியிலும் வேட்டையாடுவது கூடாது, மரங்களை பிடுங்குவது கூடாது, இங்கும் அனாச்சாரங்களில் ஈடுபடுவது கூடாது என்று இந்த மதீனாவை நான் ஹரம் பகுதியாக, புனித பகுதியாக நான் ஆக்கிறேன். ஏன்னா காபால தொழுவதற்கும் எப்படி பன்மடங்கு நன்மை இருக்குதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியை கட்டி மதீனாவை தன்னுடைய ஊராக ஆக்கிய பிறகு அதுவும் ஒரு புனித பூமியாக ஆக்கப்பட்டது. டீட்டெயிலாக பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு துவா மற்றும் இடம்பெற்றிருக்குது சஹீஹ் முஸ்லிமில்.
சஹி முஸ்லிமில் 1373. இந்த துவா மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். 1373வது ஹதீஸா சஹி முஸ்லிம் இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மதீனால ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் விளைச்சல் ஏதாவது கிடைச்சதுன்னா கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கையில கொடுப்பாங்களாம். ஒரு அறுவடை கிடைச்சதுன்னா கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கையில கொடுத்துட்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்க துவா செஞ்சா இன்னும் நிறைய கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும். அப்ப அதை கையில புடிச்சுக்கிட்டு ஃபைதா அஹதஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விளைச்சல்ல கிடைச்சது பேரிச்சம்பழமோ வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு விளைச்சல கிடைச்சது ரசூலுல்லாஹ் கையில வாங்கிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஃபமரினா وبارك لنا في مدينتنا وبارك لنا في صاعنا وبارك لنا في مدنا என்று துவா செய்வாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் நீ அருள் புரிவாயாக, எங்க மதீனா முழுக்க நீ அருள் புரிவாயாக, எங்களுடைய ஒவ்வொரு இடையிலும் நீ அதாவது அளந்து கொடுக்கிறது, நிறுத்து கொடுக்கிறது, முத்து அளவுகள் சொல்லுவாங்க, சா அளவுன்னு சொல்லுவாங்க, படி அளவு, எங்களுடைய இந்த படி அளவிலும் நாங்கள் அளக்கக்கூடிய எல்லா அளவுகளிலும் எங்களுடைய வியாபாரத்தை நீ பறக்க செய்யி. இன்ன இப்ராஹிம் அப்துக வ ஹலீலுக வ நபியுக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உனது நண்பர், உனது அடியார், உனது தூதுவர். நான் முகமது ஆகிய நான் உனது அடியான், உனது நபியாக இருக்கிறேன். நான் உன்னிடத்தில் துவா செய்கிறேன். அவங்க எப்படி மக்காவுக்காக வேண்டி துவா செய்து மக்காவுக்காக அவர்கள் செய்த துவா நீ கபூல் செய்தாயோ, மதீனாவுக்காக இன்னி அது ஊக்களில் மதீனா, இந்த மதீனாவுக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன். நீ மக்காவை சிறப்புப்படுத்தியதை போன்று இந்த மதீனாவை நீ சிறப்பாக்கி செழிப்பாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்காக துவா செஞ்சாங்க. மதீனாவும் பூத்து குலுங்குகிறது. அல்லாஹ்வுடைய அருளால் செழிப்பால் மதீனாவும் இன்று பூத்து குலுங்குகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரக்காவே மதீனால கிடையாது. வரலாறு எடுத்து பாருங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான் பேரிச்சம்பழ தோட்டங்களும் சரி, இன்னைக்கு நஹ்லா என்று சொல்லக்கூடிய பல பேரிச்சங்கனிகள் விளைவிக்கக்கூடியதாகவும் பல விதமான அறுவடைகள் கிடைக்கக்கூடிய பூமியாக மாஷா அல்லாஹ் மாறியது. அந்த ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், ஒரு யார் சின்ன பசங்க குழந்தைங்க கண்ணுக்கு படுறாங்களோ அவங்களை கூப்பிட்டு அந்த கையில இருக்கக்கூடிய அந்த அறுவடையில கிடைச்ச அந்த பொருளை வந்து அந்த பேரிச்சம்பழத்தையோ அல்லது அந்த உணவுப் பொருளையோ கையில கொடுத்துட்டு வச்சுக்கமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். மாஷா அல்லாஹ். இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சில செய்திகளை இன்று நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிந்தான். 18வது பக்கத்தில் 4 செய்திகள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் திருப்தி அடையவே மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 18b பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ் தஆலா தனது அனுகூலன்களை தன்னுடைய நியமத்துகளை திரும்பவும் நினைவுபடுத்தினான். 18c இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்து அதை அவங்க வென்றெடுத்தார்கள், அதனால் அவர்கள் இமாமானார்கள். கடைசியாக 18dல அல்லாஹ்வின் இல்லம் மற்றும் இந்த மாநகரத்துக்காக அவங்க செஞ்ச துவா, அதோட சேர்ந்து மதீனாக்கு செஞ்ச துவாவை நம்ம பார்த்தோம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.